இதில் வந்து நல்ல காயெல்லாம் சேர்த்து நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷனாக எப்படி பண்ணுறது நான் இன்னைக்கு காமிக்கிறேன். இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 150 கிராம். எந்த டைப் பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த பாஸ்தா உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆகும். இப்போ பாருங்க 10 நிமிஷம் போல ஆகியிருக்கு. இதை தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். இருக்கட்டும், ரெடியா இருக்கு. அடுத்தது வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு இஞ்சியை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். 2 பல் பூண்டையும் ரொம்ப சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ரெடி ஆனதும் இதில் வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். அடுத்தது இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ரொம்ப புளிப்பான தக்காளிங்கிறதுனால நான் வந்து 2 மட்டும் எடுத்திருக்கேன். ஒருவேளை சின்ன சைஸ் தக்காளினா 3லேருந்து 4 போல தேவைப்படும். பாஸ்தாக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை வந்து அப்படியே நம்ம சின்ன சின்னதாக சேர்க்காம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா பாஸ்தா மேலே நல்லா அழகாக சமமாக கோட் ஆகும். அதுக்காக தான் லைட்டாக வேகட்டும். இப்போ இதில் ஒரு கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அது கூடவே 1/4 கப் போல் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, கடைசியாக ஒரு குடை மிளகாய், இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா சாஸ் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்ததும் நம்ம வேக வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு இதை வந்து இந்த மசாலாவோட நல்லா கலந்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெயும் கடைசியாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நம்ம கடைசியாக சேர்த்தோம்னா பாஸ்தா வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் வளவளப்பு தன்மையோட அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸியாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான பாஸ்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப புளிக்கிற தக்காளிங்கிறதுனால நான் வந்து எலுமிச்சப்பழம் எதுவும் சேர்க்கல. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சப்பழத்தோட சாறு சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. காயெல்லாம் சேர்த்ததுனால நல்லா சத்தானது கூட. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க.